வீடியோல வந்து பாத்தீங்க அப்படினா Paytmல வந்திருக்கிற முக்கியமான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து Paytm பேமெண்ட் பேங்கை வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு பேன் பண்ணி இப்போ வந்து ஒரு அப்டேட்டட் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படினா நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இப்போ Paytmல வந்து எதெல்லாம் வந்து வர்க் ஆகும், எதெல்லாம் வந்து வர்க் ஆகாது, நம்ம UPI பேமெண்ட் வந்து பண்ண முடியுமா, அப்புறம் வந்துட்டு ஸ்வைப்பிங் மிஷின், சவுண்ட் பாக்ஸ், QR கோட் ஸ்டிக்கர் இதெல்லாம் வந்து வேலை செய்யுமா செய்யாதா அப்படி சொல்லி நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ஆன்சர் சொல்லும் விதமாக இப்போ வந்து Paytmல இருந்தே அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த முக்கியமான அப்டேட்டை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Paytmல எதெல்லாம் வந்து கேஷுவலாக இதுக்கு முன்னாடி ஒர்க்கிங்கில் இருந்ததோ அதில் எதெல்லாம் இப்போ கரண்டில் ஒர்க்கிங்கில் இருக்குது, எது வந்து ஒர்க் ஆகாது, இதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் அவங்களே வந்து அஃபிஷியலாக அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை பற்றின எல்லா டீட்டெயிலும் தான் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் Paytm யூஸராக இருந்தாலும் சரி, இல்லை Paytmல வேறு ஏதாவது டிவைஸ் யூஸராக இருந்தாலும் சரி, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். இதை பற்றின டீட்டெயில் எல்லாத்தையுமே இப்போ வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களோட Paytm அப்ளிகேஷனை வந்து லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். இதை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை இதில் கிளிக்கர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதை கிளிக் பண்ணாலும் சரி, ரெண்டுமே ஒரே பேஜுக்கு தான் ரீடைரக்ட் ஆகும். இப்போ நான் வந்து இம்பார்ட்டன்ட் அப்டேட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் வந்து எதெல்லாம் வந்து கேஷுவலாக இதுக்கு முன்னாடி எப்படி ஒர்க் ஆகிட்டு இருந்தோ அதெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Paytm அப்ளிகேஷன்ஸில் இருக்கக்கூடிய ரீசார்ஜ் அண்ட் பில் பேமெண்ட். ரீசார்ஜ் பில் பேமெண்ட்டை பொறுத்த வரலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி, அதாவது இப்போ Paytm பேமெண்ட் பேங்கை பேன் பண்ணியிருக்காங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி கேஷுவலாக ஒர்க் ஆகிட்டு இருந்ததோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிமேயும் ஒர்க் ஆகும். இதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து கிடையாது, இதில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்டடும் கிடையாது அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. Paytm அப்ளிகேஷன் எப்போவுமே இருந்த மாதிரி தான் இருக்கும், அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ அதில் நீங்கள் மொபைல் ரீசார்ஜ், DTH ரீசார்ஜ், பில் பேமெண்ட், எல்லா விதமான பில் பேமெண்ட்டையும் இதுக்கு முன்னாடி எப்படி நீங்கள் பே பண்ணீங்களோ உங்களோட கிரெடிட் கார்டில் டெபிட் கார்டில் இருந்தோ அது எல்லாமே நீங்கள் எப்பவும் போல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா Paytm வந்துட்டு நம்ம வந்து மூவி டிக்கெட் புக் பண்ணுறது, பஸ் டிக்கெட் வந்து புக் பண்ணுறது, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது, அப்புறம் ஃபினான்ஷியல் சர்வீஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல, இதில் வந்து ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுலேயுமே எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே வந்துட்டு அன்அஃபெக்டட் அப்படின்னு தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதுவுமே அஃபெக்டட் ஆகாது. எப்பவும் போல் நீங்கள் மூவி டிக்கெட் புக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ட்ராவலுக்கு நீங்கள் வந்துட்டு ட்ரெயின் டிக்கெட், இல்லை வந்துட்டு ஃப்ளைட் டிக்கெட், இல்லை பஸ் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, எப்பவும் போல் உங்களால் இதில் வந்து புக்கிங் வந்து பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எந்த ரெஸ்ட்ரிக்டடும் வந்து கிடையாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா UPI சர்வீஸ். இந்த UPI சர்வீஸ் வந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ்லையும் UPI அப்படிங்கிற ஒரு நியூ சர்வீஸ் வந்து கொடுத்துருப்பாங்களே, அந்த மாதிரி Paytmல UPI அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சர்வீஸில் ஏதாவது ரெஸ்ட்ரிக்டட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்டடும் இருக்காது. நீங்கள் வந்து Paytm அப்ளிகேஷன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் UPI பேமெண்ட் எதுவும் பண்ணுவீங்கல்ல, இதுக்கு முன்னாடி எப்படி நீங்கள் பேமெண்ட் எதுவும் பண்ணிங்களோ அதே மாதிரி வந்து பேமெண்ட் எதுவும் பண்ணிக்கலாம். இந்த UPI பேமெண்ட்டை நீங்கள் பண்ணும்போது உங்களோட அதர் பேங்க்ல இருந்து அமௌண்ட் வந்து டெபிட்டட் ஆகும். ஸோ அந்த ஒர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ரெஸ்ட்ரிக்டடும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நீங்கள் Paytm அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய QR கோட் ஸ்கேனரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி எந்த ஒரு பில் பேமெண்ட்டை பே பண்ணுறதுக்கும், ஸோ நீங்கள் வந்து மற்ற பேங்க்கில் இருந்து பேலன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பில் பேமெண்ட் எதுவும் பண்ணுவீங்களா, எக்ஸாம்பிளுக்கு UPI, ஃபோன்பே, கூகுள் பேயில் எப்படி நீங்கள் பில் பேமெண்ட் எதுவும் பண்ணுறீங்களோ அந்த மாதிரியான ஒரு சர்வீஸை தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த சர்வீஸில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ எப்பவும் போல் கேஷுவலாக இது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா Paytmல இருக்கக்கூடிய ஒரு UPI சர்வீஸ். இது வந்து Paytm பேமெண்ட் உள்ளே இருக்கிற UPI சர்வீஸ் கிடையாது, அதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்டட் இருக்க தான் செய்யுது. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினான ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா QR கோட் ஸ்டிக்கர். ஸோ நிறைய கடைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் Paytm QR கோட் ஸ்டிக்கர் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த பேனுக்கு அப்புறமா வந்துட்டு அந்த QR கோட் ஸ்டிக்கர்லாம் வந்து ஒர்க் ஆகுமா, அதில் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் வந்து போட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அதில் வந்துட்டு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்டடும் கிடையாது அப்படிங்கிறத தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பேனுக்கு முன்னாடி எப்படி உங்களோட QR கோட் ஸ்டிக்கர் வந்து ஒர்க்கிங்கில் இருந்ததோ அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாக்ட்லி சேமாக வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு தான் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் வந்துட்டு எந்த கடைகளில் நீங்கள் வந்து QR கோட் ஸ்டிக்கர் வந்து Paytmோட ஸ்டிக்கரை யூஸ் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, ஸோ மற்றவங்க அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி பில் பேமெண்ட் பே பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து கரெக்டாக ரிசீவ் ஆகும். அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக பேமெண்ட் எதுவும் பண்ண முடியும். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ
பேடிஎம்மோட QR கோட் ஸ்டிக்கர் யூஸருக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, எப்பவும் போல் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேடிஎம்மோட சவுண்ட் பாக்ஸ். பேடிஎம் சவுண்ட் பாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சின்ன சின்ன கடைகளில் இருந்து பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சவுண்ட் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த சவுண்ட் பாக்ஸ் எதனாலையும் வந்து அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கிறதா தான் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேடிஎம்மோட சவுண்ட் பாக்ஸாக இருந்தாலும் சரி, அப்புறம் வந்து ஸ்வைப்பிங் மிஷின், கார்டு ஸ்வைப் பண்ணக்கூடிய மிஷினாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பேனுக்கு முன்னாடி எப்படி கேஷுவலாக ஒர்க் ஆகிட்டு இருந்ததோ அதே மாதிரி ஒர்க் ஆகும். உங்களோட பேமெண்ட் எல்லாமே கரெக்டாக ஃபாஸ்ட்டாக பேமெண்ட் ஆகும், சேஃப் அண்ட் செக்யூராகவும் இருக்கும் அப்படிங்கிறத இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எதுக்குமே வந்து ஒரி பண்ணிக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஸோ பேடிஎம்மை பொறுத்த வரலையும் உங்களோட QR கோட் ஸ்டிக்கர், சவுண்ட் பாக்ஸு, ஸ்வைப்பிங் மிஷின் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி எப்படி ஒர்க் ஆகிட்டு இருந்ததோ அதே மாதிரி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வாலெட். இது என்ன வாலெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேடிஎம் பேமெண்ட் பேங்கோட வாலெட். ஸோ இது வந்து ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேடிஎம் பேமெண்ட் பேங்கோட வாலெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரப்போகிற February 29 வரைக்கும் வந்து கேஷுவலாக வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களால் எந்த ஒரு கிரெடிட்டட் டிரான்சாக்ஷனோ இல்லை வந்துட்டு அமௌண்ட் வந்து ஆட் பண்ணுறதோ இதில் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒருவேளை நம்ம பேடிஎம் பேமெண்ட்டோட வாலெட்டில் வந்துட்டு நம்ம பணம் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா அது வந்து 100% சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் February 29க்கு அப்புறமா வந்துட்டு உங்களால் இதில் வந்து கிரெடிட்டட் டிரான்சாக்ஷனோ இல்லை வந்து டெபாசிட்டோடோ இல்லை மணி ஆட் பண்ணுறதோ மட்டும்தான் வந்து பண்ண முடியாதே தவிர நீங்கள் ஆல்ரெடி உங்களோட பேடிஎம் வாலெட்டில் வச்சுருக்கிற பணத்தை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். அதில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்டடும் கிடையாது. February 29க்கு அப்புறம் கூட உங்களால் வந்துட்டு இந்த பேடிஎம் வாலெட்டில் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய மணியை வந்துட்டு எப்போ வேணாலும் அதர் பேங்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, ரெஸ்ட்ரிக்டடும் கிடையாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பேடிஎம் பேமெண்ட் பேங்க். பேடிஎம் பேமெண்ட் பேங்கில் வந்து நம்ம வச்சுருக்கிற மணி வந்து சேஃபாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% இதில் வந்து சேஃபாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பேடிஎம் பேமெண்ட் பேங்கை பொறுத்த வரையிலையும் இப்போ வந்து ரிசர்வ் பேங்க் வந்து தடை விதிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பிளாக் ஆகக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேடிஎம் பேமெண்ட் பேங்க், பேடிஎம் பேமெண்ட் பேங்கோட UPI, பேடிஎம் பேமெண்ட் பேங்கோட வாலெட், இந்த 3க்கு மட்டும்தான் வந்து ப்ராப்ளம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேடிஎம் பேமெண்ட் பேங்கில் வந்துட்டு உங்களால் எந்த ஒரு கிரெடிட்டட் டிரான்சாக்ஷனோ இல்லை மணி டெபாசிட்டோடோ வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து RBI வந்து ரெஸ்ட்ரிக்டட் பண்ணியிருக்காங்க. அதே இது உங்களோட அந்த பேடிஎம் பேமெண்ட் பேங்கில் உள்ள பணத்தை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் February 29க்கு அப்புறம் கூட நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம், இல்லை வேறு பேங்கை கொண்டு வந்து மூவ் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்டடும் வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் பேடிஎம் பேமெண்ட் பேங்க் வந்து பிளாக் ஆகிறதுனால எதுக்கெலாம் வந்து தடை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேடிஎம் பேமெண்ட் பேங்கில் பணம் டெபாசிட்டடோ ஆடடோ கிரெடிட்டடோ பண்ண முடியாது. அடுத்தது பேடிஎம் பேமெண்ட் பேங்கோட வாலெட், இதுலேயும் பணம் எதுவும் ஆட் பண்ணுறது, டெபாசிட் எதுவும் பண்ணுறது, கிரெடிட்டட் டிரான்சாக்ஷன் எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி இதில் உள்ள பணத்தை ஈஸியாக நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பேடிஎம் பேமெண்ட் பேங்கை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய UPI, நம்ம வந்துட்டு இந்த பேடிஎம் பேமெண்ட் பேங்கில் யூஸ் பண்ணக்கூடிய UPI மட்டும்தான் வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா இதில் கிரெடிட்டட் டிரான்சாக்ஷன் வந்து பண்ண முடியாது. அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு UPI மட்டும் தான் ஒர்க் ஆகாது. மற்றபடி பேடிஎம்மில் காமனாக ஒரு UPI ID அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த UPI டிரான்சாக்ஷன்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பவும் போல் வந்து பண்ண முடியும். ஸோ இது தவிர பேடிஎம்மில் வர எந்த ஒரு இதுவுமே வந்து அஃபெக்டட் ஆகாது அப்படிங்கிறத தான் இப்போ பேடிஎம் வந்து அஃபிஷியலாகவே வந்து அப்டேட்டட் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பேடிஎம்மை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணீங்களோ இது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக உங்களால் யூஸ் பண்ண முடியும். பேடிஎம் பேமெண்ட் பேங்க் அண்ட் வாலெட், பேடிஎம் பேமெண்ட் பேங்கோட UPI, இந்த 3 சர்வீஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து டிசபிள் வந்து பண்ணுறாங்க. இதை தவிர கேஷுவலாக இதுக்கு முன்னாடி எதாவது யூஸ் பண்ணீங்களோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட்லி ஒர்க்கிங்கில் இருக்கும் அப்படிங்கிறத இப்போ வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில் எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.